ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா, சண்டைக்கோழி வந்துருந்துச்சுன்னா, இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்தியிருக்க முடியுமா? ஜனங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நான் அதை 100% ஒத்துக்கிறேன். அதில் 100% மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க, அப்படி பழி போட நான் விரும்பலை. நம்ம செயலையும் மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி இந்த பாருங்கள் அது சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும்ல. ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? பாவம். அதனால் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பை பல மடங்காக அவங்களும் ஆக்கிட்டாங்க. இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம், பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு சப்போர்ட்டாக வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு வந்துச்சு. அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டைரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது? இப்போது மணிரத்னம் படம், சங்கர் சார் படம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே இதை சிக்காதவங்களே இல்லை. எல்லாருடைய மரியாதையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இன்னும் பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு, சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் இருக்க முடியும். ஒரு எஸ்பிலிம்ஸ் சங்கர் சார் இருக்கும்போது அவ்வளோ நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். திருப்பதி பேஸ் இருந்தால் தான் ஒரு கோலி சோடா, வழக்கேன் மாதிரி படங்கள் வரும். மெட்ராஸ் டாக்கீஸ் இருந்தால் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார். நல்ல சரியான மனநிலையில் இருக்கிற, சரியாக சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்கே இருக்கணும். கண்டிப்பாக எல்லா படமும் நல்ல படம்னு உலகம் மொத்தம் எந்த டைரக்டருமே எடுத்ததில்லை. நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம். நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி யாரும் எடுப்போமா? இந்த வேலையை மட்டும் ஸ்கிரிப்டு சொல்லாமல் காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட, ஒரு ஷாட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க. நாங்களே ஏமாந்துடுறோங்க. உங்களை ஏமாத்துறதுக்காக படம் எடுக்கிறது இல்லை. ஒரு டயத்துக்கு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும். அதனால் வந்து என்னென்னா, நம்ம கையில் அது இல்லை. அது ஒரு மேஜிக். அது அமைஞ்சு அப்படி எல்லாம் வரணும். அப்படி வர்ற படங்கள் வந்து 100% போயிடுது. இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது. பார்க்கலாம். இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறோம்ல, இது ஒரு அனுபவம். இது வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அவங்களுக்காக அந்த படம்.